வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தல் இருந்ததற்கு பிறகும் கூட அதையும் மீறி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 12 மணி வரையிலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் கைது செய்யப்படக்கூடாது என்று கோர்ட் சொன்னதற்கு பிறகும் அதையும் மீறி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 6 பிரிவுகளின் கீழ் அவர் மீது தஞ்சை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதையொட்டி தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவிலான திமுக கட்சியின் சார்பாக பெரிய போராட்டங்கள் நடக்கிறது. அதில் காவல்துறை நடத்தியிருக்கக்கூடிய தடியடியில் ஒரு திமுக தொண்டருடைய முகத்திலிருந்து ரத்தம் கொட்டுன்னு ஓடக்கூடிய காட்சியெல்லாம் ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. இப்போது நம்ம சொல்ல வர்ற ஒரு விஷயம் நேரடியாகவே முதல்வர் விஜய் அவர்களுடைய அரசாங்கத்திட்ட தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது. இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்வதற்கு நீங்கள் காட்டிய அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு விறுவிறுப்பு, நம்ம சில கேள்விகளை கேட்குறோம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா, ஜட்டியோட ஒருத்தரை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில தினங்களுக்கு முன்பு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசியிருக்கக்கூடிய வீடியோ சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அந்த நபரின் மீது இந்த நொடி வரையிலும் ஒரு சிறு நடவடிக்கை கூட எடுக்கப்படவில்லை. மாவு அரைத்தார் இல்லையா, வீடியோ ஆதாரமே இன்றைக்கு ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுடைய கைகளிலும் இருக்கிறது. அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒரு நபர் குறைந்தபட்சம் அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிற வகையிலாவது அவரை விலக்கி வைக்கிறதோ இல்லை அவர் மீது ஒரு சிறு வழக்கு பதிவோ இந்த நொடி வரையிலும் நடக்கவில்லை அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நபர் இல்லையா, விஜயனுடைய ரசிகை பாதிக்கப்படுறாங்க. அவங்க இந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். ஒரு சின்ன விசாரணையாவது வேணும் இல்லையா, அது கூட இல்லை. இந்த நொடி வரையிலும் அவர் மீதும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இன்னொன்று உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் இல்லையா, என்ன செய்தார் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. 13, 14 வயது இருக்கக்கூடிய சின்னம் சிறு பிள்ளைகள் முதல்ல மிரட்டினார் அந்த சம்பவம் வந்தபோது, பிறகு மன்னிப்பு கேட்டார். அவர் மீது ஒரு சிறு விசாரணை நடத்தலாமா, அல்ல ஒரு சிறு வழக்கு பதிவு, இதெல்லாமே இல்லை. இன்னும் பட்டியல் நீண்டது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 60 நாட்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய பட்டியல் இருக்கிறது. இதில் எதுவுமே ஒரு சின்ன நடவடிக்கை கூட எடுக்க தயங்கி கொண்டிருக்கக்கூடிய விஜய் அரசாங்கம் திடுப்புன்னு அப்படியே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். சரி, இப்போது நான் இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். தஞ்சையில் காவிரி நீர் அந்த பக்கமாக வரல அப்படின்னா என்ன நிலைமை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும். தஞ்சை தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் இல்லையா, அங்கே தண்ணி இல்லை அப்படின்னா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீண்ட நாட்களாக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. இப்போது 42 டிஎம்சி தண்ணி இவ்வளவு காலத்துக்குள்ளே வந்திருக்கணும், ஆனால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல, இவ்வளோ நேரத்தாலும் வரல. இதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். விவசாயிகள் எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கிட்டு அந்த பொதுக்கூட்டத்தில் இந்த விஷயத்தை பற்றி அவர் பேசுகிறார். இதையொட்டித்தான் அதில் அவர் சில விஷயங்களை பேசுகிறாரு. கூட்டத்தில் இருந்து ஒரு விஷயம் பேசுகிறாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்படுகிறார். இப்போது இந்த கைதை குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காவிரி நதிநீர் விஷயம், அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேகதாது விவகாரத்தில் விஜய் அவர்களுடைய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போ இதிலிருந்து தங்களை திசை திருப்புவதற்கு என்ன செய்யலாம், அதற்காகத்தான் தன்னை கைது செய்திருக்கிறார்கள் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கூடுதலாக நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த 60 நாட்கள் மேலாகுது விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்து. இந்த 60 நாட்களில் சொல்லும்படியாக மக்களுக்கான நல்ல திட்டங்கள் செயல்பாடுகளை இவர்கள் செய்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்டால் நமக்கு எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது விரைவில் இடைத்தேர்தல் வரவிருக்கிறது. இப்போ இடைத்தேர்தலில் போய் மக்கள் மத்தியில் வாக்குகள் கேட்கணும். எதை சொல்லி கேட்பது? நான் இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான பதிவை இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும் விரும்புகிறேன். என்ன தெரியுமா, சமீபத்தில் ஒரு ஊடகவியாளர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். அப்போ நான் கேட்டேன், விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து, அரசாங்கம் குறித்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் என்ன மனநிலை ஓடிட்டுருக்கு, நீங்கள்லாம் ரொம்ப டீப்பாக பார்ப்பீங்க இல்லையா அப்படின்னு. அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில், ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் மத்தியில்
ஏண்டா விஜய்க்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற மனநிலையில் அவர்கள் குமுறிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கள நிலவரம் அப்படின்னு அவர் ஒரு செய்தியை சொல்கிறார். நான் சொல்கிறேன், வெறுமனே ஒரு 60 நாட்களுக்குள்ளேயே தமிழ்நாட்டு மக்கள் இந்த அளவிற்கு விரக்தி நிலையில் சென்றடையக்கூடிய அளவிற்குத்தான் இவர்களுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. நாம் கூட நேற்றுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தோம். மின்வெட்டு இந்த நொடி வரையிலும் சரி செய்யப்படவில்லை. மின் கட்டணத்தை பாரு, பல குடும்பங்கள் அதிர்ச்சியில் தலையை பீத்துக் கொள்கிறார்கள். எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய அளவிலான மின் கட்டணம். வருமானம் அந்த வீட்டிற்கு வெறுமனே மாதத்துக்கு பார்த்தா 10,000 15,000, கரண்ட் பில் அதை விட கூடுதலாக இருக்குது. இப்படி பல பிரச்சனைகள். அப்போ இந்த பிரச்சனைகளிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்கான ஒரு திட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் என்னை கைது செய்திருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே ஒரு செய்தியை சொல்கிறார். இது மட்டுமல்ல, இன்னொரு மிக முக்கியமான பேசுபொருள் இருக்கிறது. என்ன? முன்னாள் முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அந்த தொகுதியில் வாக்கியந்திரங்கள் சரிபார்க்கக்கூடிய பணிகள் நடந்து வருகிறது. அந்த வாக்கியந்திரங்களில் குளறுபடிகள், விவிபேட்ல எல்லாம் குளறுபடிகள் நடந்திருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வந்திருக்கிறது. அது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு ஆதரவான ஒரு மனநிலை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இவ்வளவு சீக்கிரமே பெரிய அளவில் வெளிப்பட துவங்கி இருக்கிறது. அப்போ இதில் இருந்து மக்களை மடைமாற்றம் செய்வதற்கான ஒரு திட்டம்தான் இது அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு கைதுக்கு பிறகு பேசியிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நாம் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இன்றைக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள். இன்று வரையிலும் இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய பயிர்க்கடன் தள்ளுபடி விஷயத்திற்கு எதிராக விவசாயிகள் தமிழ்நாடு முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார்கள். காவிரி விஷயத்தில், மேகதாது விஷயத்தில் இவர்களுடைய நிலைப்பாடுகள் மோடி அரசாங்கத்தை எதிர்ப்பதிலும் சரி, நம்முடைய உரிமையை பெற்றுத் தருவதிலும் சரி, இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகிறது. ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ராஜ்மோகன் அவர்கள், கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் ஒரு கூட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது அதை சுற்றி இருக்கிறவங்க கேட்குறாங்க, பிஜேபிங்கிற ஒரு வார்த்தையாவது நீங்கள் சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவிற்கு மோடிக்கும் பாஜகவிற்கும் மிகப்பெரிய அளவில் பயந்து ஆட்சி நடத்தக்கூடிய நபர்களாக இன்றைக்கு தாவேக்கா இருப்பதாக மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவற்றிலிருந்தெல்லாம் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்குத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அலையாய் வெடித்துக் கொண்டிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.